Decode the World Unfiltered. மத்திய கிழக்கில் தீவிரமடையக்கூடிய அமெரிக்க ஈரான் மோதலுக்கு இடையில் ஈரானை உலக நிதியியல் அமைப்பிலிருந்தும் கடல் வழி வர்த்தகத்திலிருந்தும் துண்டிக்கக்கூடிய பொருளாதார தனிமைப்படுத்தல் திட்டம் இதை கொண்டு வர்றது இருக்கிறதா அமெரிக்காவுடைய கருவூல செயலர் ஸ்காட் பெசன்ட் அறிவித்திருக்கிறார். அடுத்த வாரம் அமலுக்கு வரக்கூடிய இந்த திட்டம் ஈரானை முற்றிலுமாக முடக்கக்கூடிய அதிகபட்ச அழுத்தமாக பார்க்கப்படுது. எண்ணெய் வளமிக்க நாடான ஈரான் சுமார் 47 ஆண்டுகளாக பல்வேறு பொருளாதார தடைகளை அனுபவிச்சுட்டு இருக்குது. 1979ஆம் ஆண்டு டெஹ்ரானில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரக அதிகாரிகள் பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்டதை தொடர்ந்து அப்போதைய அமெரிக்க அதிபர் ஜிம்மி கார்ட்டர் ஈரான் மேலே முதல்ல பொருளாதார தடைகளை விதிக்கிறார். ஈரானிய எண்ணெய் பொருட்களுடைய இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டதோட அமெரிக்காவிலிருந்து ஈரானுடைய சொத்துக்களும் முடக்கப்பட்டன. 1990களுடைய நடுப்பகுதியில் அப்போதைய அமெரிக்க அதிபர் பில் கிளின்டன் அவருடைய நிர்வாகம் ஈரானில் எண்ணெய் மற்றும் எரிவாயு துறையில் அமெரிக்க நிறுவனங்கள் முதலீடு செய்வதற்கும் ஈரானோட வர்த்தகம் மேற்கொள்வதற்கும் தடை விதிக்குது. ஹெஸ்புல்லா, ஹமாஸ், பாலஸ்தீன இஸ்லாமிக் ஜிஹாத் இது போன்ற குழுக்களுக்கு நிதி உதவி செய்து ஈரான் அப்படின்னு குற்றம் சாட்டி காம்ப்ரஹென்சிவ் ட்ரேட் எம்பார்கோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை போடுறாரு கிளின்டன். ஈரானுடைய அணுசக்தி திட்டம் தீவிரமடைஞ்சதாக சொல்லி 2006ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் ஈரான் மீது சர்வதேச தடைகளை விதிக்குது அந்த அமைப்பு. இதுக்கு பிறகு ஐரோப்பிய ஒன்றியம் ஈரானுடைய நிதி அமைப்பு, வங்கி சேவை, கச்சா எண்ணெய் ஏற்றுமதிக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் எல்லாம் விதிக்குது. 2015ஆம் ஆண்டில் ஈரான் தன்னுடைய அணுசக்தி திட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு ஒப்புக்கொண்டதுனால ஒபாமா அரசு சில தடைகளை தற்காலிகமாக விலக்கிக் கொள்கிறது. 2018ஆம் ஆண்டில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அணுசக்தி ஒப்பந்தத்திலிருந்து விலகி ஈரானை மேக்சிமம் ப்ரெஷர் கேம்பெயின் கீழ் கொண்டு வந்து முன்னெப்போதும் இல்லாத வகையில் கடுமையான தடைகளை விதிக்கிறார். ஈரான் மேலே விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தடைகளால் வங்கிகளுக்கு இடையே பண பரிவர்த்தனை செய்திகளை பரிமாறிக்கொள்ள உதவக்கூடிய ஸ்விஃப்ட் சேவைகளை பயன்படுத்த முடியாத ஒரு நிலை ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் ஈரானால் பிற நாடுகளுக்கு நேரடியாக வங்கி மூலமாக பணம் அனுப்புறதுக்கோ அல்லது பெறுவதோ முடியாது. எந்த வர்த்தகத்துக்கும் அமெரிக்க டாலரை பயன்படுத்த முடியாது. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய வங்கிகளில் முடக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈரானுடைய நிதி ஆதாரங்களை பெற முடியாது. ஈரானுடைய முதன்மை வருவாயான கச்சா எண்ணெயை சர்வதேச சந்தையில் அதிகாரப்பூர்வமாக விற்க முடியாது. ஈரானுடைய எண்ணெய், எரிவாயு, சுரங்கம் அது மட்டும் இல்லாமல் உற்பத்தி துறைகளில் வெளிநாட்டு நிறுவனங்கள் முதலீடு செய்ய முடியாது. இராணுவ தளவாடங்களை எந்த ஒரு நாட்டிடமிருந்தும் வெளிப்படையாக வாங்க முடியாது. போயிங் அல்லது ஏர்பஸ் நிறுவனங்களிடமிருந்தும் புதிய பயணிகள் விமானங்களையோ அல்லது பழைய விமானங்களுக்கான உதிரி பாகங்களையோ கூட ஈரானால் பெற முடியாது. ஈரான் மேலே விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கடுமையான தடைகள் சுற்றி இருக்கக்கூடிய வழிகளை எல்லாம் அடைத்தாலும் கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த நாடு தன்னுடைய பொருளாதாரத்தையும் இராணுவத்தையும் வீழ்ந்து விடாமல் காப்பாற்றுவதற்கு ஒரு தனித்துவமான ரெசிஸ்டன்ஸ் எக்கானமியை உருவாக்கி இருக்குது. ஈரானுடைய முதன்மை வருவாயாக இருக்கக்கூடிய கச்சா எண்ணெயை விற்கிறதுக்கு அவங்க பின்பற்றக்கூடிய மிக முக்கியமான வழிமுறைங்கிறது ஷேடோ ஃப்ளீட். இந்த ஷேடோ ஃப்ளீட் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். உரிமையாளர்கள் யார் அப்படிங்கிறத கண்டறிய முடியாத நூற்றுக்கணக்கான பழைய எண்ணெய் டேங்கர் கப்பல்களை ஈரான் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. கடலில் பயணிக்கும் போது கப்பலோட அமைவிடத்தை காட்டக்கூடிய ஆட்டோமேட்டிக் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம் இந்த அமைப்பை அணைத்துடுவாங்க. இதுக்கு ஏஐஎஸ் ஸ்பூஃபிங் அப்படின்னு பேர். நடுக்கடலில் வைத்து ஈரானிய கப்பலில் இருக்கக்கூடிய எண்ணெயை வேறு நாட்டோட கொடி பொருத்திய கப்பலுக்கு மாற்றி அது ஈரானிய எண்ணெய் இல்லை அப்படின்னு ஆவணங்களை மாற்றிடுவாங்க. ஈரானோட பொருளாதாரத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய மிகப்பெரிய தூணா சீனா தான் இருந்துட்டுருக்கு. அமெரிக்க தடைகளை மீறி ஈரான் உற்பத்தி செய்யக்கூடிய எண்ணெயில் 80% அதிகமான பகுதியை சீனா வாங்கிட்டு இருக்கு. அமெரிக்க டாலருக்கு பதிலாக சீன நாணயமான யுவானில் பண பரிவர்த்தனை நடக்கிறதுனால அமெரிக்காவால் இதை கண்காணிக்கவோ முடக்கிறதோ முடியறதில்லை. ஸ்விஃப்ட் சேவையிலிருந்து ஈரான் நீக்கப்பட்டிருக்கிறதுனால இன்றைக்கு வரைக்கும் பார்ட்டர் சிஸ்டம் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. கச்சா எண்ணெயை கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக பிற நாடுகளிடமிருந்து அரிசி, தேயிலை, மருந்துகள் அது மட்டும் இல்லாமல் உதிரி பாகங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பிட்காயின் போன்ற கிரிப்டோ கரன்சிகளை பயன்படுத்தி சர்வதேச பண பரிவர்த்தனைகளை செய்யுது. இறக்குமதி முற்றிலும் தடைப்பட்டதுனால ஈரான் தனக்கு தேவையான பொருட்களை தானே தயாரிக்க தொடங்கிச்சு. அத்தியாவசிய பொருட்கள், மருந்துகள் அது மட்டும் இல்லாமல் வாகனங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு இடத்துக்கு நகருது. போயிங், ஏர்பஸ் விமானங்களை வாங்க முடியாவிட்டாலும் பழைய விமானங்களுடைய உதிரி பாகங்களை ரிவர்ஸ் என்ஜினியரிங் முறையில் மறு உற்பத்தி செஞ்சு விமானப்படையை இயக்கிட்டு இருக்காங்க.
கடந்த பிப்ரவரி மாதம் முதல் நடைபெற்று வரக்கூடிய போரில் ஈரானை ஆயுதங்களால் வீழ்த்த முடியாத அமெரிக்கா தன்னுடைய பொருளாதார தடைகளை மேலும் மேலும் இறுக்கி வருகிறது. ஈரானுடைய முக்கியமான துறைமுகங்களை ஏப்ரல் மாத மத்தியில் அமெரிக்கா முடக்கிறாங்க. அதுக்கு பிறகு ஜூலை மாதத்தில் சமாதான உடன்படிக்கை எட்டுவதற்காக முடக்கத்தை தளர்த்துறாங்க. ஆனால் மீண்டும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ஜூலை மத்தியில் துறைமுகங்கள் மீண்டும் முடக்கப்பட்டன. ஈரானுடைய சமாளிப்பு முறை அந்த நாட்டை ஒரு மிகப்பெரிய வல்லரசாக மாற்றாவிட்டாலும் பொருளாதாரம் முழுமையாக முடங்கி ஆட்சி கவிழ்ந்துவிடும் அப்படிங்கிற அமெரிக்காவுடைய எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா, அது இன்னைக்கு வரைக்கும் நிறைவேறலை. இந்த நிலையில தான் அமெரிக்க கருவூல செயலர் யுஎஸ் ட்ரெஷரி செக்ரட்டரி இருக்கார் இல்லையா, அவர் ஸ்காட் பெசன்ட் அப்படிங்கிறவர் முன் எப்போதும் இல்லாத வகையில் ஈரான் மேலே பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறார். அடுத்த வாரத்தில் மிக கடுமையான பொருளாதார தனிமைப்படுத்தல் திட்டம் கொண்டு வரப்படும் அப்படின்னும் பெசன்ட் சொல்லியிருக்காரு. ஈரான் தன்னுடைய கச்சா எண்ணெயை சர்வதேச சந்தையில் விற்க பயன்படுத்தி வந்த ஷேடோ ஃப்ளீட் நெட்வொர்க்கை இலக்கு வச்சு இந்த புதிய தடைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. ஈரானிய எண்ணெய் டேங்கர்களுக்கு இன்சூரன்ஸ் அல்லது ரீஇன்சூரன்ஸ் வழங்கக்கூடிய சர்வதேச நிறுவனங்களுடைய அமெரிக்க சொத்துக்கள் முடக்கப்படும். ஈரானிய கச்சா எண்ணெயை ஏற்றிச் செல்லக்கூடிய கப்பல்களுக்கு எரிபொருள் நிரப்பக்கூடிய நாட்டின் துறைமுகத்திற்கு வர்த்தக தடை விதிக்கப்படும். ஈரானிய அரசு நிறுவன கணக்குகளுக்கு பண பரிவர்த்தனை செய்யக்கூடிய சீனா, ஐக்கிய அரபு அமீரகம், துருக்கி இந்த நாடுகளை சார்ந்த வங்கிகள் அமெரிக்க டாலர் மற்றும் அமெரிக்க நிதியியல் அமைப்பிலிருந்து நீக்கப்படுவாங்க. சர்வதேச தடைகளை மீற ஈரான் பயன்படுத்தக்கூடிய கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு இல்லையா, அதே போல் டிஜிட்டல் வாலெட்ஸ், இதை பென்டகனும் கருவூலத்துறையும் இணைந்து முடக்கும். நிதி தடைகளோடு இணைந்து அமெரிக்க கடற்படை ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் பகுதியில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த இருக்குது. போலியான ஆவணங்களை பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் டேங்கர்களை தடுத்து நிறுத்தி சோதனையிடும் அதிகாரம் அமெரிக்க கடற்படைக்கு வழங்கப்படும் அப்படிங்கிறதுலாம் இப்போ இருக்கக்கூடிய சூழலாக இருக்குது. ஈரானுடைய முதன்மை எண்ணெய் ஏற்றுமதி மையமாக இருக்கக்கூடிய கார்க் ஐலாண்ட் இருக்கு இல்லையா, இதை பற்றி ஏற்கனவே ஒரு காணொலி வெளியிட்டிருக்கிறோம். இந்த கார்க் ஐலாண்ட் அதே போல் பாண்டர் அப்பாஸ் இந்த துறைமுகங்களிலிருந்து வெளியேறக்கூடிய வணிக கப்பல்களை கண்காணித்து முற்றுகையிடறதுக்கும் அமெரிக்கா திட்டமிட்டிருக்கு. ஈரானுடைய 80% எண்ணெயை இறக்குமதி செய்யக்கூடிய சீன சுத்திகரிப்பு ஆலைகள் மீது நேரடியாக தடை விதிக்க அமெரிக்கா ஆயத்தமாயிட்டு இருக்கு. இதை அமெரிக்க கருவூல செயலர் ஸ்காட் பெசன்ட் 1-2 பஞ்ச் அப்படின்னு வர்ணிச்சிருக்கிறார். 1-2 பஞ்ச் அப்படிங்கிற சொல் குத்துச்சண்டையில் எதிராளியை அடுத்தடுத்து 2 வேகமான குத்துகள் மூலமாக நிலைகுலைய வைக்கக்கூடிய உத்தியை குறிக்கக்கூடியது. ஈரானை முடக்கிறதுக்கு அமெரிக்கா ஒரே நேரத்தில் பயன்படுத்தக்கூடிய 2 ஒருங்கிணைக்கப்பட்ட நடவடிக்கைகளை 1-2 பஞ்ச் அப்படின்னு வார்த்தை விளக்குது. முதல் குத்து நிதி மற்றும் பொருளாதார தனிமைப்படுத்துதல் அப்படின்னா, 2வது பஞ்ச் இருக்கு இல்லையா, அது துறைமுகங்கள் மற்றும் கடல் வழி முற்றுகை. சரி, இந்த உத்தியினுடைய முக்கியத்துவம் என்ன, இதனால் ஈரான் எப்படி பாதிக்கப்படும் அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம். கடந்த காலங்களில் அமெரிக்கா பொருளாதார தடைகளை மட்டுமே விதிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் ஈரான் நிழல் கப்பல்கள் அது மட்டும் இல்லாமல் ரகசிய அமைப்புகள் மூலமாக அதை சமாளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போது பொருள் நகர்வு அதே போல் எண்ணெய் ஏற்றுமதியையும் கடல்லையே தடுத்து நிறுத்துறதுக்கு அமெரிக்கா திட்டமிடுது. இது மூலமாக ஈரானிய பொருளாதாரத்தை தப்பிக்கவே முடியாத மாதிரி ஒரே நேரத்தில் 2 பக்கமும் முடக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த உத்தியினுடைய சாராம்சம். ஈரானுடைய மொத்த பொருளாதாரமும் கச்சா எண்ணெய் ஏற்றுமதியை மட்டும்தான் நம்பி இருக்கு. கடல் வழி முற்றுகையினால் துறைமுகங்கள்லேருந்து கப்பல்கள் வெளியேற முடியாது, நிதி தடைகளால் கள்ளச்சந்தையிலையும் விற்க முடியாது. இதனால் ஈரானுக்கு நாளொன்றுக்கு கோடிக்கணக்கான டாலர் வருவாய் இழப்பு ஏற்படும். ஈரான் அமைதியாக சரணடையாமல் தன்னுடைய அதிகபட்ச எதிர்ப்பு உத்தியின் கீழ் தீவிர நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அமெரிக்கா தன்னுடைய துறைமுகங்களை முற்றுகையிட்டால் பதிலடியாக ஹார்மூஸ் நீரிணை வழியாக செல்லக்கூடிய பிற நாடுகளுடைய எண்ணெய் கப்பல்கள் மேலே தாக்குதல் நடத்தி ஒட்டுமொத்த உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தையும் முடக்கிறது அப்படிங்கிறது தான் ஈரானுடைய ஒரு முயற்சியாக இருக்கும். கடல் வழி அடைக்கப்பட்டாலும் துருக்கி, ஈரான், பாகிஸ்தான் எல்லைகள் வழியாக ரகசிய வர்த்தகத்தை அதிகரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும் ஈரான். அது மட்டும் இல்லாமல் சீனா மற்றும் ரஷ்யாவோட ராஜதந்திர உறவை வலுப்படுத்தி ஐக்கிய நாடுகள் அமைப்புகளில் அமெரிக்காவுக்கு எதிரான அழுத்தத்தை கொடுக்க முயற்சி பண்ணும் ஈரான். பொருளாதார ரீதியாக முற்றிலும் தனிமைப்படுத்தப்பட்டால் பேச்சுவார்த்தைக்கான கதவுகளை அடைச்சிட்டு அணு ஆயுத உற்பத்தியை விரைவுபடுத்துறது தான் தங்களுக்கு ஒரே பாதுகாப்பு அப்படின்னு ஈரான் முடிவெடுக்கக்கூடும். பழகிப்போன நெருக்கடிகள், எங்களுக்கு இழப்பதற்கு எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலை கூட அவங்களுக்கு இருக்குது. ஹார்மூஸ் நீரிணை அப்படிங்கிற ஒரு துருப்புச்சீட்டு, சீனா ரஷ்யா நாடுகளுடைய தொடர் ஆதரவு அப்படின்னு ஈரான் உறுதியாக நிற்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றன. 1979 புரட்சிக்கு பிறகு கடந்த 40க்கும் மேற்பட்ட ஆண்டுகளாக தொடர் பொருளாதார தடைகள், 8 ஆண்டுகள் நீடித்த ஈராக் ஈரான் போர், சர்வதேச தனிமைப்படுத்தல், தலைவர்களுடைய படுகொலைகள் அப்படின்னு எத்தனையோ சவால்களை சந்தித்த பிறகும் இதையும் பார்த்து விடுவோம் அப்படிங்கிற அந்த மனநிலையில் தான் ஈரான் இப்போதும் இருக்கிறது.
அமெரிக்காவோட இந்த 1-2 பஞ்ச் அப்படிங்கிற உத்தி ஈரானை மண்டியிட வைக்குமா அல்லது உலக பொருளாதாரத்தையே உழுக்கக்கூடிய புதிய போருக்கு வழிவகுக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கிற நண்பர்களே, நன்றி, வணக்கம்.